நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றுவார். கவனமா இருங்க. இன்று ராத்திரி உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவாய் இருக்கும். இந்த இரவு ஆண்டவர் உங்களை நிரப்புகிற இரவாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14-15, அடுத்து ஒரு காரியத்துல நம்ம கவனமா இருக்கணுமா? நடையின் மேல கவனமா இரு. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். வேகம் இருக்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஆனா விவேகம் இல்லை. அதனாலதான் தடுமாறுறோம். போன வாரத்துல ஆண்டவர் பேசினார், மதியினம், சொற்ப மதியினம் நம்முடைய மதிப்பெல்லாம் கெடுக்குது. அது போலதான் ஞானமா நடக்காம, விவேகமா நடக்காம, தாறுமாறா நடக்கிறவன், ஆமென், ஸ்தோத்திரம், எல்லா இடத்துலயும் விழுந்து போறான். அவன் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கவனமா இல்லாம நம்ம போற பாதை எது, நம்ம செய்யற காரியம் எது, நம்ம சரியான ரூட்ல தான் போறோமான்னு தெரியாம, அதுல கவனமா இல்லாம இஷ்டம் போல வாழ்றது, கண்ட இடத்துக்கு போறது, அதை தேவன் விரும்புகிறது இல்ல. தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்க நடையின் மேல கவனம்